மாணவர்கள் மீதான கொடூர தாக்குதலுக்கு பொறுப்பேற்று ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பதவி விலக வேண்டும் என மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். மக்களவையில் ராகுல் காந்தி பேசுவதற்கு அவைத் தலைவர் ஓம் பிர்லா அனுமதி அளிக்க மறுத்ததால் அவையில் பேச நினைத்ததை செய்தியாளர் சந்திப்பில் பேசுவேன் என அவையிலேயே ராகுல் காந்தி குறிப்பிட்டார். இதனைத் தொடர்ந்து டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்த ராகுல் காந்தி, உள்துறை அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் சக்திகள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்களை தாக்கிக் கொண்டிருப்பதாகவும் அவர்களுக்கு மிரட்டல்களும் விடுக்கப்பட்டு வருவதாகவும் குற்றம் சாட்டினார். மேலும் மாணவர்களுக்கு எதிராக பஜ்ரங் தளம் போன்ற அமைப்புகள் ஏவப்படுவதாகவும் வேதனை தெரிவித்தார். மாணவர்கள் மீதான காவல்துறையின் தாக்குதலுக்கு அமித்ஷாவே காரணம் என குறிப்பிட்டார். மாணவரின் மருத்துவ அறிக்கைகள் அவர் பெல்லட் குண்டுகளால் சுடப்பட்டுள்ளதை உறுதிப்படுத்துவதாகவும் தன்னிடம் இதற்கான தெளிவான ஆதாரங்கள் உள்ளதாகவும் தெரிவித்தார். வினாத்தாள் கசிவு தடுப்பு மசோதா விவாதத்திற்கு கூட தகுதியற்றது என்று கூறினார். மசோதாவில் குற்றவாளிகளை தண்டிப்போம் என்று கூறுவதை தாண்டி வேறு ஒன்றுமில்லை என்று சாடினார். RSS அமைப்பை காப்பாற்றுவதற்காகவே இந்த மசோதா அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். I said something about Mr. Amit Shah. I said that Mr. Amit Shah was responsible for the brutality that was carried out. I was also given an assurance that if I apologize, மக்களவையில் ராகுல் காந்தி பேசியதை தனது எக்ஸ்தல பக்கத்தில் பகிர்ந்துள்ள விஜய் வசந்த் MP, இந்தியாவின் வருங்கால பிரதமர் இந்திய மாணவர்களின் வருங்காலம் குறித்து பாராளுமன்றத்தில் உரையாற்றினார் என்று தெரிவித்துள்ளார்.